கலியுக அவதாரம் ஐயா வைகுண்டரின் அகிலத்திரட்டு ஆகமத்தின் தொடர்ச்சி. சுவாமிதோப்பிலே பிறந்த சம்போரதேவன் எப்படி வளர்ந்து வருகிறார் என்றால், மங்கையருக்கும் ஏற்றவனாய் மாமோக காமிகன் என்று சொல்லப்படுகிறது. மாமோக காமிகன் என்றால் மற்றவர்கள் விரும்பக்கூடிய நிலையில் இருக்கிறார் என்று பொருள். அதாவது உலக உயிர்கள் விரும்பக்கூடிய நிலையில் இருக்கிறார். அதாவது காம சக்தியை தனக்குள் ஐக்கியப்படுத்தி இருக்கிறார். காமத்தை தனக்குள் ஐக்கியப்படுத்துகிற போது காமம் மிகப்பெரிய ஆற்றலாக, மிகப்பெரிய காந்த சக்தியாக மாறிவிடும். அப்படி மாறுகிற போது மற்றவர்களை கவரக்கூடிய அளவில்லாத ஈர்ப்பு சக்தி உடையவராக மாறிவிடும். அப்படிதான் சம்போரதேவன் இருக்கிறார். அவர் பக்கத்திலே சென்றால் அவரால் நாம் ஈர்க்கப்பட்டு விடுவோம். அவரை விட்டு பிரிந்து செல்ல மனமே வராது. சம்போரதேவனிடம் மற்றவர்களை கவரக்கூடிய ஆற்றல் இருந்தது. தாமரையூரின் செல்ல குழந்தையாக இருந்தார். அழகு, ஆரோக்கியம், சுறுசுறுப்பு, மற்றவர்களை மகிழ்ச்சியூட்டும் சிரிப்பான பேச்சு, எல்லோரிடமும் அன்பாக பழகுதல் ஆகிய நற்குணங்கள் இவரிடம் அதிகமாக இருந்தது. எங்கும் பேர் கேட்க வைப்பான் இவன் கீர்த்தி நல்வளமை. 10 வயது பண்போடு இருப்பதிலே மற்ற நிகரோ மன்னவர் போலே வளர்ந்தார். சம்போரதேவனுக்கு நிகராக இதை உலகத்தில் யாரையும் சொல்ல முடியாது. 10 வயதிலே பெரிய மன்னரை போன்று வாழ்ந்து வருகிறார். எல்லா தொழிலும் இதம் இதமாய் கற்று மிக, அதாவது சிறு வயதிலே எல்லா விதமான கலைகளையும் கற்று வளர்ந்து வருகிறார். பொல்லாதாரோடு பெரும்பகை போல சீறியும், பொல்லாதார் என்றால் தீயவர்கள், சாதாரண பாமர மக்களை, தாழ்த்தப்பட்ட இன மக்களை ஜாதி துவேஷத்தால் மேல் ஜாதியினர் ஆதிக்க வரி கொண்டவர்கள் பலவிதமாக கொடுமைப்படுத்தினார்கள். அந்த ஜாதி வெறியர்களை தீவிரமாக எதிர்த்து வருகிறார். அதனாலே ஆதிக்க வரி கொண்ட மேல் ஜாதியினர் சம்போரதேவனை ஒரு எதிரியாகவே பார்த்தார்கள். ஜாதி கொடுமையால் அடிமைப்பட்டு கிடந்த மக்களையெல்லாம் சம்போரதேவன் வரவழைச்சி சொல்லுகிறார், மக்களே, நீங்களெல்லாம் யாருக்கும் அடிமையாக இருக்காதீர்கள் என்று தன்மான உணர்வையும் தனிநபர் சுதந்திரத்தையும் தட்டி எழுப்புகிறார். நல்லோரை எல்லாம் நாளும் மறவாமல், கல்லோரையெல்லாம் கண்டுகளித்து இருந்தார். நல்லோர் என்றால் அறிஞர்கள், ஞானிகள், உத்தமர்கள், நல்லொழுக்கம் உடையவர்களையெல்லாம் மதித்து மரியாதை கொடுத்தார். கல்லார் என்றால் அறிவில்லாது தீயவர்களையெல்லாம் கண்டும் காணாதவர் போலே இருந்தார். ஈவாதற்கும் தர்மம் என எளியோரை கண்பார்த்து, சம்போரதேவன் இல்லாத ஏழைகள் மீது இரக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான உதவிகளை எல்லாம் செய்து வந்தார். இப்படி இருக்கிற போது சம்போரதேவனுக்கு 17 வயதாகிவிட்டது. அப்போது 17 வயதில் பண்டமைத்த பெண்ணோடு விதியானபடியால் மெல்லியர் வேலிச்சை கொண்டு
கூடி குணமாய் கொண்டவனையும் அகற்றி தேடி இவரோடு செய்ய ரசமாயிருந்தாள். பரதேவதை என்ற அம்மா திருமணமாகி ஒரு கணவனோடு வாழ்ந்து வருகிறார். ஆனால் கணவன் மனைவியர் என்ற உறவை விடு இறை நாட்டம் கொண்டவராக வாழ்ந்து வருகிறார் பரதேவதை. ஞான தாக்கத்திலே சதாகாலம் இருந்து வருகிறார் பரதேவதை. அதனாலே ஒரு நாள் கட்டிய புருஷனையும் மாமன் மாமியார் தாய் தந்தை போன்ற குடும்ப உறவுகளையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு வீடு வாசல் சொத்து சுகம் மரியாதை பெருமை போன்ற உலக ஆசைகளையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு தன்னை முழுமையாக இறைவனிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற முடிவோடு இருக்கிறார். சம்போரதேவனுக்கு 17 வயது. அப்பொழுது பரதேவதை புனிதமான உள் உணர்வுடன் சம்போரதேவனுக்கு பணிவிடை செய்து அவரிடமிருந்து பரஞானத்தை பெற வேண்டும் என்று அவருக்கு துணைவியாக இருந்து பணிவிடை செய்து வருகிறார். இருவருடைய மனமும் கீழ்நிலையில் இல்லை, உடல் இன்பத்தில் இல்லை. உடலை கடந்து ஞான நிலையில் ஆத்ம நிலையில் வாழ்ந்தார்கள் என்பதை அகிலத்திரட்டு மிகவும் தெளிவாக கூறுகிறது. எப்படி? கூடி குணமாய் என்று கூறுகிறது. கூடி குணமாய் என்றால் சற்குணத்துடன் ஞான திறன் கொண்டு வாழ்ந்தார்கள். இன்னும் செய்ய ரசமாயிருந்தாள் என்று அகிலத்திரட்டு கூறுகிறது. செய்ய ரசமாய் என்றால் இருவருக்குள்ளும் புனிதமான அன்பு மலர்கிறது. உடல் பற்றிவிட்டு மனதை கடந்து பேரானந்த சொருபமாயிருந்தார்கள். இதை வார்த்தைகளால் விளக்கி நிரூபிக்க முடியாது. அந்த மாதிரி உள்முகமான அன்பு, அந்த அன்பு கடவுளுக்கு சமமானது. இங்கே ஆண் பெண் பேதமை கிடையாது. இங்கே சம்போரதேவனை பரதேவதை மகாவிஷ்ணுவாக உணர்ந்தாள். சம்போரதேவனோ பரதேவதை லட்சுமாதேவியாக உணர்ந்தார். ஆனால் உலக மக்களுக்கு இந்த உண்மையெல்லாம் தெரியாது. அதனாலே சம்போரதேவனையும் பரதேவதையும் தங்களை மாதிரி நினைத்து கேலி செய்தார்கள். சம்போரதேவனும் பரதேவதையும் உலக மக்கள் பார்வைக்கு கணவன் மனைவியாக தெரிந்தாலும் அவர்கள் உடல் மனம் இவைகளை கடந்து ஞான நிலையில் ஆத்ம நிலையில் வாழ்ந்தார்கள். இங்கே சம்போரதேவனும் பரதேவதையும் மனிதன் என்ற நிலையை கடந்து வானு பரமேஸ்வரனார் மாயவனார் ஆணையிட்டு நானோ நீயுமாக நலமாக வாழ்வோம் என்று நாணம் இல்லாமல் நாயகன் போலே வாழ்ந்தார். நாணம் இல்லாமல் என்றால் வெட்கம் இல்லாமல். சாதாரண மனிதர்களுக்குத்தான் வெட்கம் நாணமெல்லாம் உண்டு, ஞானிகளுக்கு அதெல்லாம் கிடையாது. இங்கே சம்போரணனும் பரதேவதையும் சத் சித் ஆனந்தமயமான பரமாத்மாவிடம் இடைவிடாது நித்தியானந்தத்திலே மூழ்கி ஆனந்த சுரூபமாக இருக்கிறார்கள். இவர்கள் மூலமாக மனித சமுதாயத்திலே பல மாறுதல்கள் ஏற்பட்டது. தீண்டாமைக்கு உள்ளான மக்களெல்லாம் தாம் தீண்ட தகுதியானவர்கள் என்று தலை நிமிர்ந்து வாழத் தொடங்கிவிட்டார்கள். ஒட்டுமொத்த சமூக விடுதலை ஏற்படத் தொடங்கிவிட்டது. நன்றி. ஐயா உண்டு. உயிர் உள்ளவரை